குட் ஈவினிங். நான் எடுத்திருக்க புக்கு பேர் பாத்தீங்கன்னா கவலைப்படாதே. சாரி, என்னோட நேம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என் பேர் பாத்தீங்கன்னா சுமித்ரா. நான் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல அட்மின் எக்ஸிக்யூட்டிவா இருக்கேன். நான் எடுத்திருக்க புக்கு பேரு கவலைப்படாதே. இந்த புக்கோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஆயிஸ் அல்கார்னி. இவர் வந்து சவுதி அரேபியாவை சேர்ந்த இஸ்லாமிய எழுத்தாளர். இவர் வந்து நிறைய ஊக்குவிக்கிறோம் புக்க நிறைய எழுதியிருக்காரு. இவரோட பிரபலமான நூல் பாத்தீங்கன்னா கவலைப்படாதே. இந்த நூல் தான் நான் இப்ப எடுத்திருக்கேன். இவர் வந்து முகமது ஐபின் சவுதி காலேஜ்ல இஸ்லாமிய பட்டம் பெற்றிருக்காரு. இவரோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சொற்பொழிவாளர் அப்படின்னு சொல்றாங்க. பல நூலை எழுதியிருக்காரு. அப்புறம் இளைஞர்களுக்கு ஊக்கம் விக்கிற அளவுக்கு ஒரு நிறைய புக் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆஹ் அப்புறம் கதையோட முன்னுரை என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துக்கும் நம்ம கவலைப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் எல்லா விஷயத்துக்கும் நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு எந்த ஒர்க்கும் செய்யாத நம்ம ஒரு கவலையிலேயே முழுகி போய் கிடப்போம். அது மாதிரி இல்லாம நம்ம ஆக்டிவா இருக்கணும். எந்த இதுவும் ஒருத்தவங்க நம்மள சொல்லிட்டாங்கன்னா அதையே பத்தி யோசிச்சுட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டோம். அப்படி இல்லாம நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. மனுஷங்க வாழ்வுல கடவுள் வந்து நிறைய நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஆனா அதை யாரும் அதை யோசிக்க மாட்டோம். அது இருக்கு இல்லாததை பத்தி தான் நம்ம கவலைப்படுறோமே கண்டி இருக்கிறத வச்சு சந்தோஷமா எடுத்துட்டு போக மாட்டோம் நம்ம லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம லைஃப்ல எப்படி துன்பம் வந்தா சமாளிக்கிறது, இது பயம் கவலை எப்படி நம்ம இது பண்ணணும், எப்படிலாம் நம்ம பயத்தை உள்ள எடுத்துக்காம பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடந்த காலத்தை நினைத்து வருந்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாம நம்ம இருக்கணும் அப்படின்றாங்க. இன்றைய நாள நம்ம தன்னம்பிக்கையோட வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மன அமைதி, தன்னம்பிக்கை, பொறுமை மற்றும் இறை நம்பிக்கையோட இருக்கணும். நேர்மறை சிந்தனைகள் எல்லாம் விட்டுடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 10 டாபிக் இருக்கு. அதுல நான் எடுத்திருக்கிறது வந்து சிந்தித்து பார் நன்றி செலுத்த அப்படின்ட்டு. இறைவன் வந்து நம்மளுக்கு நிறைய கொடுத்திருக்காரு. உணவு, உடை, அப்புறம் இருக்கிற இடம் இதெல்லாம் கொடுத்திருக்காரு. சிலர் வந்து இல்லாம நிறைய பேர் வெளியே இருக்காங்க. நம்ம இருக்கிறத வச்சு பயன்படுத்தாம இல்லாததுக்கு தான் தேடுறோமே கண்டி இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமா இருக்கணும் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி இறைவன் வந்து நம்மளுக்கு அருட்கொடை 6 இது கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் நலம், நாட்டின் அமைதி, உணவு, உடை, காற்று, தண்ணீர், இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இறைவன் நிறைய கொடுத்திருக்காரு. அதான் இதை வந்து நம்ம ஒரு சந்தோஷமா எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க. உலகமே நம்ம வசந்தா இருக்கு. நம்ம கிட்ட இருக்க உலகம் நம்ம அந்த லைஃப்பை எப்படி எடுத்துட்டு போறோம், நம்ம அந்த லைஃப்ல எப்படி வாழணும், மத்தவங்க சொல்றத வச்சு வாழாம நம்ம சுயநலமா யோசிச்சு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதுல சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆஹ் சிலர் என்ன பண்றாங்க, இல்லாத பொருளை வச்சுட்டு அவங்க இதை வச்சிட்டு இருக்கான் அதை வச்சிட்டு இருக்கான், நம்மளுக்கு இது இல்லையே, அதை நம்ம எப்படி இது பண்றது அப்படின்றத யோசிக்கிறோம். அது மாதிரி இல்லாம நம்ம கொடுத்ததை வச்சு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு அப்பா பையன் இருக்காங்க. ஒரு பையன் அந்த பையன் என்ன பண்றான், அவங்க அப்பா கிட்ட எனக்கு ஒரு புது செப்பல் வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு கேட்கறான். அவங்க அப்பா கிட்ட காசு எதுவுமே இல்ல. அவரு நான் இன்னொரு நாள் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பையன் என்ன பண்றான், வருத்தத்தோட அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ எதிரில ஒரு பையன் வரான், சின்ன பையன் வரான். அவன் கால்ல செருப்பு எதுவுமே இல்ல. அப்ப அவன் பார்த்து யோசிக்கிறான், நம்மளுக்காச்சும் பழைய செருப்பு அது போட்டுக்க இருக்கே, அந்த பையன் கிட்ட அது கூட இல்லாம இருக்கு. நம்ம எப்பவுமே இருக்கிறதான் வச்சு பயன்படுத்தணும். இல்லாத ஒண்ணுக்கு ஆசைப்படக்கூடாது. நம்மளால முடிஞ்சா அதை வாங்கிக்கலாம். முடியாத பட்சத்துக்கு நம்ம இருக்கிறத வச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்ப நம்ம இதை வாங்கி கொடுத்த நம்ம அப்பாவுக்கு நன்றி சொல்லணும்னு போய் அவங்க வீட்டுல அவங்க அப்பாவுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றான். இததான் சிந்தித்து பார் நன்றி சொல்லு அப்படின்றாங்க. அப்புறம் முடிந்தது முடிந்ததுதான் அப்படின்னு ஒரு டாபிக். கடந்த காலத்துல ஏதோ ஒரு விஷயம் நல்லதோ கெட்டதோ நடந்து முடிஞ்சிருச்சு. அதை நிகழ்காலத்துல எடுத்துட்டு போகாம அந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி தீர்வு காணணும் அதையே யோசிச்சுட்டு இருக்க கூடாது அப்படின்ற. அதெல்லாம் அதையே நம்ம திரும்ப திரும்ப யோசிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ மைண்ட் இருக்காது. எந்த இது ஒர்க் பண்ணா கூட அதை நம்ம வந்து பெர்ஃபெக்டா செய்ய மாட்டோம். அதையே யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு நிறைய அதுல மிஸ்டேக் இருக்கும். அதெல்லாம் அப்படி இதுவாகும் அப்படின்றாங்க. இதே நம்ம தொடர்ந்து யோசிச்சாலும் அது அறிவின்மை மற்றும் பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்றாரு.
இதுக்கு வந்து உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா, ஆறு உருவாகுற இடத்துக்கு வந்து நம்ம ஆற திரும்ப அனுப்ப முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நம்மளால முடியாது. ஏன்னா ஆறு எங்க இதுவாகுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அது மாரி சூரியன் வந்து உதிக்கும் இடத்துக்கு சூரியன திருப்பி அனுப்ப முடியுமா? முடியாது. அப்படின்றாங்க. குழந்தை பொறந்த உடனே அது குழந்தை வயித்துல இருந்து நம்ம வயித்து சாரி. குழந்தை வயித்துல இருந்து பொறந்துச்சுன்னா, அது திரும்ப அதோட வயித்துக்கு அனுப்ப முடியுமா கேக்குறாங்க. முடியாது. அதே முடியாது. அது மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் முடிஞ்சு போன ஒண்ண வந்து நம்ம இன்னொரு லைஃப்ல எடுத்துட்டு வரக்கூடாது. ஃபியூச்சர் லைஃப்ல எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை வந்து ஃப்ரீயா இருக்காம பயந்துகிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. எந்த செயல் செஞ்சாலும் நம்ம தோல்வி அடைச்சுட்டு தான் இருப்போம். அதனால நம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு டாபிக் என்ன பாத்தீங்கன்னா, இன்றைய நாள் உனக்குரியது. இன்னைக்கு இந்த நாள் வந்து நம்மளுக்கானதுதான். மத்தவங்க யாரும் நம்ம நாளை டிசைட் பண்ண போறதில்ல. இந்த நாளை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம்? எப்படி வந்து நல்ல இதுவா யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. நேற்றைய நினைத்து வருந்தாதே அப்படின்னு சொல்றாங்க. நேத்து நடந்த விஷயத்த பத்தி யோசிக்காதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி நல்லதோ கெட்டதோ அதை பத்தி யோசிக்காம நம்ம லைஃப்ல இனிமே என்ன நடக்க போகுது, இனிமே அந்த லைஃப்ல எப்படி நம்ம வாழலாம் அப்படின்றதான் யோசிக்கணும். நேருக்கு முடிஞ்சு போன சண்டை, சிலர்லாம் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிலர்கிட்ட சண்டை போடுவாங்க, பேசாம இருப்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாம சரி நல்லது அது முடிஞ்சுச்சா, ஏதோ கெட்டது இருந்தாலும் அது முடிஞ்சிட்டு நல்லது விஷயத்த எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு என்ன ஆகும்னு நினைச்சு பயப்படாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்காலம் இன்னும் நம்ம கையில வரல. நாளைக்கு என்ன ஆகும், என்ன எப்படி நடக்கும் அப்படின்னு பயப்படாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்றைய நேரத்தை மதித்து செயல்படு. இன்னைக்கான நேரம் நம்மளோட தான். நான் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு பழைமொழி சொல்லியிருப்பாங்க, காலம் பொன் போன்றது அப்படின்ட்டு. ஒவ்வொரு நேரமும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் இது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஏதோ ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க. ஒர்க் கொடுத்துட்டு இந்த ஒரு 1 வீக்ல முடிச்சுட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு வாரம் இருக்கு, அந்த ஒர்க்கை நம்ம அப்புறம் முடிச்சுக்கலாம், இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா இன்னும் தள்ளி போட்டுட்டே தான் போவோம். கடைசியா அந்த கொடுத்த டைம் கிட்ட வந்து நம்ம ரொம்ப பதட்டப்பட்டு அந்த ஒர்க்கை சரியா செய்யாம எல்லார்கிட்டயும் திட்டு வாங்குவோம். அது சரியா செஞ்சு முடிக்க முடியாம இருக்கும். அது மாதிரி இல்லாத நம்ம கொடுத்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணி எப்படி நேரத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட நம்ம இன்னைக்கு முயற்சி செஞ்சோம். ஒரு சின்ன விஷயம் வெற்றிக்கு நம்ம முயற்சி செய்யறோம்னா அதை இன்னைக்கே பண்ணணும். நாளைய தள்ளி போட்டுட்டே போகாம ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இன்னைக்கே நம்ம செயல்பட பார்க்கணும். நம்மளால முடிஞ்ச விஷயமா இருந்தா இன்னைக்கே செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்மளே நம்பணும். இந்த ஒரு விஷயம் நம்மளால செய்ய முடியுமா அப்படின்ட்டு. மத்தவங்க சொல்றாங்கல்ல எல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நம்மளால இந்த விஷயம் செய்ய முடியும்னா அதை செய்யணும். மத்தவங்க சொல்றத வச்சு அவங்க சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, என்னால செய்ய முடியுமா எல்லாம் யோசிச்சுட்டே இருந்தா நம்மளால பண்ண முடியாது. நம்மள ஃபர்ஸ்ட் நம்பினா நம்ம எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணலாம். இன்றைய நாள் முழுமையா வாழு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்றைய நாள் வந்து உங்களுக்கானதுதான். எல்லாருமே எப்படி நம்ம வீட்ல ஒரு பசங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஒர்க்குன்னு ஒர்க் ப்ரெஷர்லயே தான் இருப்போம். வீட்டுக்கு போனா பசங்க சில பேர் என் கூட வந்து விளையாடுங்க அப்படிலாம் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம தர மாட்டோம். அப்ப குழந்தைங்க இது மாதிரி கஷ்டப்படுவாங்க. அப்படி இல்லாம நம்மளோட லைஃப் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு அம்மா வந்து ஒரு வீட்ல வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பாப்பா இருக்கு. அந்த பாப்பா என்ன பண்ணுது, அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா என் கூட வந்து விளையாடுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த அம்மா எப்பவுமே விளையாடுறதுக்கு வரமாட்றாங்க. அந்த பாப்பா என்ன பண்ணுது, சோகமா போய் உக்காந்துருது. இத பார்த்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நம்ம குழந்தைக்கு கொஞ்ச நாள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமே அப்படின்ட்டு அந்த பாப்பா கூட போய் விளையாடுறாங்க. அந்த பாப்பாவும் சந்தோஷமாவது. அந்த அம்மாவுக்கும் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் போய் அவங்களும் ஒரு ஃப்ரீயா இருக்கிறாங்க. அததான் சொல்றாங்க, நம்மளோட நாளை நம்ம வாழ்ந்தா நம்ம நிம்மதியா மன அமைதியோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த டாபிக் என்ன பாத்தீங்கன்னா, தவறான விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்வது. இப்ப நம்மள பத்தி ஒருத்தவங்க தப்பு தப்பா பேசினா, வேற எதனா ஒரு விஷயம் நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம்னா அது ஃபர்ஸ்ட் நம்ம அமைதியா யோசிக்கணும். இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு கோவப்படாம அது இது பண்ணாம நம்ம ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுல உண்மை இருக்கா இல்லையா ஆராய்ஞ்சு எப்படி நம்ம வந்து அடுத்த இதுக்கு ஸ்டெப்பு கொண்டு போகணுன்றத பார்க்கணும்.
அது ஃபர்ஸ்ட் உண்மையா என்ன ஆராயணும். இவங்க சொல்லிட்டாங்க. மத்தவங்க கூட அப்படிதான். சிலர் இருப்பாங்க. இவங்க சொல்லிட்டாங்கன்னா இது கரெக்ட்டா இருக்கும். அது அவங்க பண்ணியே இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க சொல்லிட்டாங்கன்னா அது கரெக்ட்டா இருக்கும்னு சிலர் போய் நம்ம அதை அப்படியே நம்பிடுவோம். அது ஃபர்ஸ்ட் இல்லாம அவங்க சொல்றது உண்மையா? ஏன்னா அப்படி பார்த்துட்டு தான் மத்தவங்க பத்தி நம்ம பேசணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்போ அந்த விஷயத்துல அனைவரையும் திருப்திப்படுத்த முடியாது. எல்லாருக்கும் ஒருத்தர் ஒரு மாரி கருத்து இருக்கும் ஒருத்தவங்க மேல. இவங்க அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க அப்படின்லாம் இருப்பாங்க. அது மாரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை யாரும் நம்பாதீங்க. சிலர் வாயால என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியும்ல நம்ம இப்படிதான் இருப்போம் அப்படின்ட்டு. அது மாரி இருக்கணும். நம்ம யார் என்ன சொன்னாலும் அது ஃபர்ஸ்ட் அதுக்கான ஆதாரம் இருக்கா? இவங்க இப்படி சொல்றது கரெக்ட்டா அப்படின்னு யோசிச்சு தான் எதுண்டாலுமே பேசணும். மத்தவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கோபத்தால் பதில் அளிக்காமல் நிதானமாக நடந்து போல் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்மள இப்படி சொன்ன உடனே நம்மளுக்கு எல்லாம் கோவம் வரும். நம்ம கோவத்துல பேசினா என்ன பேசுவோம்? எப்படி பேசுவோம்னே தெரியாது. நம்ம தப்பு தப்பா நம்ம இதுவா பேசிருவோம். அது மாதிரி இல்லாம நம்ம பொறுமையா இருந்து அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? எப்படி இது பண்ணலாம்? அப்படின்ற மாரி பேசணும். தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது. ஒருத்தவங்க நம்மள இவங்க இதுவா படிக்க மாட்றாங்க, இவங்க இதுவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அந்த பசங்க என்ன பண்ணும்? நம்ம படிக்க மாட்றோம் அப்படின்ட்டு நம்மள சொல்லிட்டாங்களேன்ட்டு அது யோசிச்சுட்டே இருக்கும். கூப்பிட்டு நீங்க இது மாரி படிப்பா, நீ நல்லா படிப்ப, இன்னும் முயற்சி பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா, அந்த குழந்தை நல்லா படிக்க ஸ்டெப் எடுப்பாங்க. அது மாரி தான் மத்தவங்களுக்கு தன்னம்பிக்கை குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுல இருக்க அந்த தப்பா சொல்ற இதுவுல நல்லது மட்டும் எடுத்துக்கோங்க. சிலர் தப்பா பேசுவாங்க, விமர்சனங்கள் பேசுவாங்க, நல்லது கொஞ்சம் சொல்லுவாங்க. அதுல யார் நல்லது சொல்றாங்களோ அந்த கருத்த மட்டும் எடுத்துட்டு, நம்ம வாழ்க்கையில எப்படி அந்த வளர்ச்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்றத யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செயலால் பதில் கொடு. அப்படின்னா நம்ம முன்னேற்றம். இவங்க இப்படி நம்ம படிக்க மாட்டோம். இல்ல இந்த ஒர்க் இப்படி செய்ய மாட்டோம்ன்னு சொல்லிட்டாங்கன்னா, அத வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம செயல்ல நான் இப்படி கிடையாது. நான் நல்லா படிப்பேன். நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றத செயல்ல காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் உன்னை நம்பு அப்படின்னு சொல்றாரு. நம்மள நம்பணும். இலக்கை நோக்கி நீ போனன்னா, உன்னை நீ தான் ஃபர்ஸ்ட் நம்பணும். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னா, உன்னால இத முடியும் நீ நம்பனா, அடுத்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம முயற்சி போலாம். அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல ஒரு என்ன கருத்து இருக்குன்னா, ஒரு சிற்பி சிற்பி வந்து கல்வெ சிலைய செதுக்குறாரு. அப்போ சிலைய செதுக்குறாரு. அத வந்து ஒரு சிலைய செதுக்கி பொதுவான இடத்துல வச்சுட்டு, அந்த சிலையில ஒரு போர்டு மாரி எழுதி வச்சுடுறாரு. இதுல எந்த குறை இருக்கு கண்டுபிடிச்சு நீங்க இதுல வந்து எழுதி வைங்க அப்படின்ட்டு. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது எல்லா மக்களும் அதுல குறை எழுதி வச்சிருப்பாங்க. இவரு பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாரு. என்னடா இவ்வளவு அழகா செஞ்சு வச்சும் இதுல இவ்வளவு குறை இருக்கே, அப்படி இவ்வளவு குறை சொல்றாங்களேன்னுவாங்க அப்படின்னு நினைப்பாரு. அவரு அவர் கூட இன்னொருத்தர் இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரு என்ன சொல்றாரு, "இதெல்லாம் நீ கவலைப்படாத. இதே சிலைய இன்னொரு வாட்டி நீ வச்சு, இதுல குறை என்ன கண்டுபிடிச்சீங்கன்னா, அந்த குறைய நீங்களே திருத்தி வைங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யாருமே அந்த போர்ட்ல எழுதியிருக்க மாட்டாங்க. அப்ப என்ன தெரியுது, மத்தவங்க குறை கூற மட்டும் தான் செய்வாங்க. அதுல இருக்க இதுவ யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம அதெல்லாம் எது அது பாசிட்டிவா இருக்கோ, அத எடுத்துட்டு நம்ம லைஃப்ல நல்லா போணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் துன்பத்திற்கு பின் இன்பம். நம்ம வாழ்க்கையில நெறைய கஷ்டம் வரும். கஷ்டம் தான் நம்ம வாழ்க்கையே நெனச்சு சிலரு தப்பான முடிவு, ஒரு மாரி கஷ்டப்படுவாங்க. அது மாரிலாம் இருக்காம, ஒரு கஷ்டம் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பார்ட் தான். அது வந்து நம்ம எப்படி வேணா சால்வ் பண்ணிடலாம். இதையே நிரந்தரம்ன்ட்டு நம்ம வாழ்க்கைய வீணடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. பொறுமை வெற்றிக்கு வழி தரும். நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா, அத பொறுமையா செய்யணும். அவசரப்படாம இப்ப நம்ம எதனா தப்பா பண்ணிட்டோம், இல்ல அந்த இது வேலை பாதியிலே நின்னுருச்சுன்னா, நம்ம பொறுமையா அத எப்படி இன்னொரு ஸ்டெப் கொண்டு போலாம் அப்படின்னு யோசிச்சு, நல்ல நல்ல இதுவ வெயிட் பண்ணி அத செய்யணும். இது முடிஞ்சிருச்சே அப்படின்னு நம்ம தோல்விப்பட்டு உக்காந்துட்டோம்னா, நம்மளால எந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. தோல்வி ஒரு பாடம். நம்ம வந்து எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா, தப்பு தோல்வி அடைஞ்சுட்டோம்னா, அத அப்படியே விட்டுடணும்னு இல்ல. திரும்ப அத வந்து எப்படி முயற்சி பண்ணி வெளிய எடுத்துட்டு நம்ம ஒர்க்க பெர்ஃபெக்ட்டா முடிச்சு அவங்களுக்கு காட்ட முடியும் அப்படின்ற ஒரு தோல்வி அடைஞ்சுட்டா, நம்ம அதையே தோல்வி அடைஞ்சுட்டோமே அப்படின்ட்டு உட்காராம, சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து நம்ம வந்து வெற்றிக்கு வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. முயற்சிய தொடர வேண்டும்னா, துன்பத்தை தாண்டினா மட்டும் தான் முடியும். நம்மளுக்கு அந்த ஒர்க் ஒரு வெற்றி கொண்டு போனோம்னா, நம்மளுக்கு எவ்வளோ துன்பம் வரும். அந்த துன்பம்லாம் நம்ம தாண்டி தாண்டி வந்து தான் ஒரு வெற்றிய காண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு இதுக்கான கதை என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி இருக்காரு. அவரு வயல்ல நெறைய
பயிரிட்டு இருக்காரு. பயிரிட்டு இருக்கும்போது அந்த டைம் பார்த்து அவர் வெயில் தான் காயுது. சுத்தமா மழை வரல. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அவர் ஆனா தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தனா ரொம்ப தூரம் தான் போகணும். அவரு அதெல்லாம் பார்க்காம தண்ணி எடுத்துட்டு வந்து போய் ஊத்திட்டு இருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மழை வருது. மழை வந்து நல்லா அவருக்கு செடிங்க, வயல்லாம் நல்லா வளர்ந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல பொருள்லாம் விலைக்கு போய் அவர் ஒரு நல்லா இருக்கார். நல்ல ரேஞ்சுக்கு வந்துட்டார். இதுல என்ன தெரியுதுன்னா, விடாமுயற்சியை கைவிடாம அவர் அவரு வந்து நினைச்சிருந்தா, அவ்வளவு தூரம் இருக்கேன் நான் ஏன் போகணும்னு நினைச்சிருந்தா, அவர் அப்படியே விட்டுட்டு இருந்தா அவங்க செடி எல்லாம் வேஸ்ட்டா போய் அவர் நஷ்டத்துல தான் உட்காந்துருப்பாரு. அவர் அதை இது பண்ணாம நம்மளால முடியும்ட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு போகும்போது அவர் வெற்றியை வந்து அவரு வெற்றி காணிருக்காரு. அவரோட நல்ல இது எப்படி சொல்றது, வெற்றி அடைஞ்சதால அவர் வந்து சந்தோஷமா இருந்திருக்காரு வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாங்க. உனது வீடே உனக்கு போதும் அப்படின்னா நம்ம வந்து சின்ன வீடா இருந்தா கூட அதுல சந்தோஷமா வாழணும். நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான வீடு இருக்கா பார்க்கணும். சிலர்லாம் அவங்க வீடு பெருசா கட்டிட்டாங்க, இவங்க வீடு பெருசா கட்டிட்டாங்க, நம்ம வீடு இன்னும் சின்னதாவே இருக்கு, நம்ம எப்ப கட்டுவோம் அப்படிலாம் யோசிச்சுட்டே இருப்போம். அது மாதிரி யோசிச்சுக்காம நம்ம கடவுள் கொடுத்த சின்ன வீடா இருந்தா கூட அந்த வீட்டுல நம்ம எப்படி அமைதியா இருக்கிறோம், மன நிறைவோட இருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நன்றியுணர்வு வளர்த்துக்கொள் அப்படின்னு. அப்ப நன்றியுணர்வு வளர்த்துக்கொள்னா நம்ம இப்ப கடவுள் எல்லாமே கொடுத்திருக்காரு. அதை நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம கடவுள் இதை கொடுக்கல அதை கொடுக்கல அப்படின்னு யோசிச்சு நம்ம வந்து இதுவாதான் போதுமே கண்டி கொடுத்ததை வச்சு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சி வந்து பொருளில் இல்லை அப்படின்றாரு. மகிழ்ச்சினா இப்ப நமக்கு வந்து பொருள் வாங்கினா இந்த மகிழ்ச்சி, வீடு வாங்கினா மகிழ்ச்சி, ஃப்ரிட்ஜ், ஏசி இது மாதிரி வாங்கும்போது நம்ம எல்லாம் மகிழ்ச்சி அடைவோம்னா இல்ல. அதெல்லாம் என்னைக்குன்னா ஒரு நாள் இதுவாகிடும். நம்மளோட மன அமைதி தான் நம்மளோட பெரிய மகிழ்ச்சியே சொல்றாரு. நம்ம வீட்டுல சந்தோஷமா மன நிறைவா நம்ம பசங்க கூட சந்தோஷமா இருக்கணுமா பாக்குறோம். அதுதான் பெரிய செல்வம். இந்த பொருள்லாம் பெரிய செல்வம் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு மனிதர் வந்து ஒரு வீட்டுல இருக்காரு. சின்ன வீடுதான். அவருக்கோட தெரிஞ்ச ஒருத்தர் பெரிய வீடு கட்டிடுறாரு. இவர் அதை பார்த்துட்டு அவங்களால வீடு கட்ட முடியுதே, நம்மளால கட்ட முடியலையேன்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது மழை வருது, நல்லா மழை வருது. அப்போ ஒரு சின்ன வயசானவர் ஒருத்தர் அந்த ஓரமா நடந்து வந்து ஒரு மரத்துக்கு கீழே நிக்கிறாரு. அவர் பார்த்த உடனேயும் நம்மளுக்காச்சும் ஒரு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு சின்ன வீடாச்சு இருக்கே, அந்த பெரியவருக்கு அந்த வீடு கூட இல்லையேன்ட்டு அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு. நம்மளுக்கு எப்பவுமே இருக்கிறத நினைச்சுதான் நம்ம நன்றி சொல்லணும். இல்லாததை யோசிச்சு கஷ்டப்படுறதை விட இருக்கிறத வச்சு எப்படி வாழணும் அப்படின்னு கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அறிவு எனும் அருட்கொடை அப்படின்னா மனிதனோட அறிவு தான் நம்மளோட பெரிய செல்வம். பணம் காசு சேர்த்து வைக்கிறதெல்லாம் பெரிய செல்வம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அறிவு வந்து வாழ்க்கையை வழி நடத்தும் அப்படின்னா ஆஹ் நம்ம வாழ்க்கைய நம்ம வந்து நாலேஜ் மூலியமா தான் எடுத்துட்டு போக முடியும். நம்மளுக்கு ஒரு படிப்பு இருந்துச்சுன்னா தான் நம்ம எங்கன்னா ஒரு வேலைக்கு போனா கூட நம்ம நல்ல ஒரு சேலரி வாங்கி நல்லா இருக்க முடியும். படிப்பு இல்லைன்னா எங்கேயும் போக முடியாது. எங்க போனாலும் இவங்களுக்கு வேலை படிப்பு இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மட்டம் தட்டிட்டே தான் இருப்பாங்க. அதனால என்ன பண்ணணும், அறிவு வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கற்ற கற்றல் வந்து அறிவை வளர்க்கும் அப்படின்வாங்க. இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து இப்ப நிறைய சாட் ஜிபிடி கூகுள் எல்லாம் போட்டாலும் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அது ஈஸியா கொடுத்துருது. அது மாதிரி நம்ம தேடி தேடி பார்த்து நல்லா கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அறிவு வந்து மனிதனை உயர்த்தும் அப்படின்றாங்க. இது வந்து இப்போ பணம் வச்சிருக்கவங்க இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது. அந்த இது பணத்தையே வச்சுக்கிட்டு அவர் பயந்துதான் இருப்பாங்க. அறிவு இருக்கவங்கன்னா நம்ம சுயமா ஒரு கடை வச்சு முன்னேறலாம், அதை வச்சு இது பண்ணலாம் அப்படின்ட்டு அவரோட நாலேஜை யூஸ் பண்ணி பெரிய ஆளா வளர்ந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சின்ன கதை என்னன்னா, ஒரு நண்பர் இருக்காரு, 2 நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பணம் காசு நிறைய வச்சிருக்காரு, இன்னொருத்தருக்கு பணம் கிடையாது, ஏழை தான். ஆனா அவர் வந்து நல்லா படிச்சிருக்காரு, நல்ல அறிவோட இருக்காரு. இவர் வந்து ஒரு நாள் அவங்க ஊர்ல சரியான வறட்சி ஆகுது. அந்த இதுல காசெல்லாம் ஒரு பணம் வச்சிருக்கவரு காசெல்லாம் வச்சு காலி பண்ணிட்டு கடைசியா ஒண்ணுமே இல்லாதவா நிக்கிறாரு. அவருக்கு வந்து படிப்பறிவு கிடையாது. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, அவருக்கு பணம் இல்லைன்னா கூட அறிவு வச்சிருக்காரு. இதெல்லாம் இப்ப இந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு விவசாயம் பண்ணி அதுல என்னென்ன அவருக்கு வந்து யூஸ் பண்ணலாம், நான் எப்படி சொல்றது, அவரோட வாழ்க்கைக்கு அதுல என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை யூஸ் பண்ணி அவர் பாத்துக்கிறாரு. இதுல என்ன தெரியுதுன்னா, பணம் காசு நம்மளுக்கு முக்கியம் இல்ல, அறிவு இருந்துச்சுன்னா நம்ம எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து.
நம்ம இப்போ வந்து கோவம், அழுகை, சிரிப்புலாம் வரும். அதெல்லாம் எந்தெந்த நேரத்துக்கு யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம இது பண்ணணும், அதை பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கோவத்தில் வந்து ஃபர்ஸ்ட் உடனே முடிவு எடுக்காத அப்படின்னா, இப்ப நம்ம கோவமா இருக்கும் போது, இப்ப யாரோ திட்டிட்டாங்க நம்மள, நம்ம ஒரு கோவத்துல ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அது தப்பாவே தான் இருக்கும். வீட்டுல கூட நிறைய பிரச்சனை வரும். சிலர் என்னென்னவோ தோணும், அவங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆகிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி இருக்கும்போது கோவத்துல எடுக்கிற முடிவு எப்பவுமே தப்பா தான் இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து யோசிச்சோம்னா அந்த எப்படி சொல்லு அந்த கோவத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நம்ம கோவப்பட்டு கோவப்பட்டு நம்ம தான் நம்மளே இது பண்ணிக்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காரு. அப்புறம் பொறுமையை வளர்த்துக்கோள் அப்படின்றாங்க. யாரு கோவப்பட்டாலும் பொறுமையா இருக்கணும் ஃபர்ஸ்ட். எந்த இதுக்கும் டென்ஷன் ஆகாம இதுவா அப்படி பொறுமையா இருந்தோம்னா நம்ம லைஃப்ல முன்னேறலாம் அப்படின்றாங்க. நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோள் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பிரச்சனையை அமைதியா பேசு. ஒரு பிரச்சனையா இருந்தா கோவப்பட்டு உடனே உடனே நம்ம கத்தாம அந்த பிரச்சனையில என்ன நல்லது இருக்கு, என்னது கெட்டது இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கரெக்டா சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மள ஃபர்ஸ்ட் கட்டுப்படுத்தணும். கோவம் வந்துச்சுன்னா நம்ம சிலர் இருக்காங்க பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. அது மாதிரி இல்லாம நம்ம கோவத்துல என்ன பேசுறோன்றத தெரிஞ்சு பேசணும். நம்ம தெரியாம வார்த்தை விட்டோம்னா அது சிலரோட மனசுல ரொம்ப கஷ்டப்படும். பேசிட்டு அதுக்கப்புறம் நான் இப்ப பேசின தப்பு தான் அப்படின்னு சொல்றது அது கடைசியா வேஸ்ட் தான். அது நம்ம பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறோம், எப்படி பேசணும் அப்படின்றத தெரிஞ்சு பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பிறரின் செயல்களை கண்காணிக்காதே அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம கவனம் செலுத்தணும். மத்தவங்களை பத்தி யோசிச்சு மத்தவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்ற அதை யோசிக்காம நம்மளோட வாழ்க்கையில கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒப்பிட்டே தவிர்க்கணும். நம்ம வந்து இப்ப கம்பேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் கம்பேர் பண்ணி அவங்க இப்படி பண்றாங்களே நீ ஏன் பண்ண மாட்ற, அவங்க இவ்வளவு நல்லா பண்றாங்க, வீட்லயே கூட அந்த பொண்ணு நல்லா படிக்கிறா நீ படிக்க மாட்ற, இப்படி எல்லாம் நம்மள சொல்லி பேசுவாங்க. அது மாதிரி பேசும்போது அவங்களுக்கு கஷ்டமாகும். அது மாதிரி ஒப்பிடுறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. உன் குறைகளை திருத்த செய். நம்ம கிட்ட குறை இருந்துச்சுன்னா அதை நம்மளதான் முயற்சி பண்ணி திருத்திக்கணும். மத்தவங்க சொல்ற அளவுக்கு வச்சுக்கூடாது. நம்ம கிட்ட எதனா ஒரு குறை இருக்குன்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணி நம்மளே திருத்திக்க முடியும் அப்படின்றத பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆஹ் நல்லதை கற்றுக்கொள் அப்படின்றாங்க. இந்த பிறரோட செயல்களை வந்து எது நல்லா இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். சிலர் வந்து கெட்ட இதுவெல்லாம் பண்ணுவாங்க. அதை பார்த்து கத்துக்காம சிலர் நல்ல விஷயத்துக்கு போவாங்க. அந்த நல்ல விஷயத்த மட்டும்தான் நம்ம லைஃப்ல எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி இதை வச்சு முன்னேறலாம் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னொரு அதுக்கு சின்ன கதை. 2 விவசாயிகள் வந்து இருக்காங்க. அவர் வந்து ஒருத்தர் வந்து நல்லா 2 பேரும் ஒரே டைம்ல தான் பயிர் போடுறாங்க. இன்னொருத்தர் வந்து நல்லா செடி வளருது. அவரோட செடியெல்லாம் தண்ணி விடுறாரு. நல்லா பார்த்து செடி வளருது. இன்னொரு விவசாயி வந்து மத்த விவசாயிய பார்த்து இவர் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தா அந்த செடியை நல்லா கவனிக்காமயே விட்டுடுறாரு. ஒரு கடைசியா ஒரு அறுவடை டைம் வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் இருக்க விவசாயியோட செடி வந்து நல்லா செழிச்சு வளர்ந்துருக்கு. செகண்டா அவர் மத்தவங்களையே பார்த்து பார்த்து வளர்ந்த இது பண்ணவர் வந்து அவர் செடி நல்லா வளரல. ஏன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து மத்தவங்கள பார்த்து பார்த்தே அவரோட இதுவை விட்டுட்டாரு. மத்தவங்க அதை செய்யறாங்க, மத்தவங்க அப்படி இருக்காங்கன்னு பார்த்து நம்மளே இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்கள பார்த்து நல்லதை கத்துக்கணுமே கண்டி தவற கத்துக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா உழைத்து கொண்டே இரு அப்படின்றாங்க. உழைப்பு வந்து ஒரு அடித்தளம். நம்ம உழைச்சுக்கிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு வெற்றிக்கு முக்கிய அடித்தளம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உழைப்புக்காக தினமும் சிறிதளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்து அப்படின்றாங்க. தினமும் நம்ம வெற்றி பெறணும்னா சின்ன சின்ன முயற்சியா இருந்தா கூட அது தினமும் எடுத்துட்டு போயிட்டே இருந்தா நம்மளுக்கு கடைசியா ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்றாங்க. கடின உழைப்பு திறமையை மேம்படுத்தும் அப்படின்றாங்க. கடின உழைப்புனா நம்ம வந்து உழைச்சுக்கிட்டே இருக்கணும் கடினமா. இப்போ வந்து நம்மளால இந்த ஒர்க் பண்ண முடியல நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம அந்த ஒர்க் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அப்படியே இல்லாம நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம மேல கான்பிடென்ட் வந்து அதை ஒர்க்கை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. தோல்வி வந்தாலும் முயற்சி கைவிடாதீங்க அப்படின்றாங்க. ஒரு சின்ன தோல்வி வந்துச்சுன்னா சிலர்லாம் இந்த முடிஞ்சிருச்சு என்னால செய்ய முடியாது இன்னொரு வாட்டி அப்படின்ட்டு விட்டுட்டு நிறைய பேர் போயிடுவாங்க. அது மாதிரி இல்லாம ஒரு தோல்வி வந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்காம திரும்ப திரும்ப அதை முயற்சி பண்ணுங்க செய்யறதுக்கு. இது அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி எடுத்துட்டு போலான்றத பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. குட் ஈவினிங். இன்னைக்கு புக் ரிவ்யூ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பேசுற மாதிரியே தெரியல. ரொம்ப நல்லா பேசினாங்க, பொறுமையா நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க.
அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. பட் நம்ம அதை கன்சிடர் பண்ணாம நம்மளுடைய செயல்பாடுல நம்ம அதை நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து எப்பயுமே நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம லாஸ்ட் டைம்ல அதை நம்ம ரொம்ப ஹரிபரியா செய்யாம நம்ம பிளான் பண்ணி கரெக்டா செய்யும் போது நம்ம பதட்டப்படாம நம்மளுடைய ஒர்க்கை சிறப்பா செய்யலாம் அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சுமித்ரா மிஸ் ரொம்ப நல்லா ரிவ்யூ பண்ணீங்க. ஆனா கொஞ்சம் உங்க வாய்ஸ் வந்து சரியா கேட்கல, ரொம்ப ஸ்லோவா பண்ணீங்க. நிறைய விஷயம்லாம் சொன்னீங்க. அதுல வந்து பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற மாதிரி அளவுக்கு மீறி எதையும் ஆசைப்படக்கூடாதுன்றதையும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாழ கத்துக்கணும்ன்றதே சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து மத்தவங்களை எந்த விதத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. தேங்க்யூ சார். அதர் சென்டர்ல கலந்துக்கிறவங்க ஃபீட்பேக் சொன்னா நல்லா இருக்கும். ஆன்லைன்ல கலந்துக்கிறவங்க நிறையவே பேசுனீங்க, நல்லா பேசுனீங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது இன்னைக்கு முடிஞ்சதுன்னா அது திருப்பி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அதையே மனசுல நினைச்சிட்டு அதை வருத்தப்படக்கூடாது. திருப்பி புதுசா நம்ம ஆரம்பிச்சு புது வேலைகளை தொடங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் மேம். தேங்க்யூ மேம். குட் ஈவினிங் சார். நான் உத்தரமே சிசிலிருந்து ரமேஷ் டிஆர். சார் சொல்லுங்க சார். சார் மேம் சூப்பரா பேசியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சிற்பியோட கதை. குறை மனசுக்குள்ள இல்ல, அந்த கதை எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அவங்க அப்பாவுடைய கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு கதையுமே நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது சார். நல்லா பேசியிருந்தாங்க. தேங்க்யூ மேம். உங்க புக் ரிவ்யூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.